வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 அனிமி சீரிஸ் ப்ளஸ் ஒரு அனிமி படம் இப்போ புதுசாக வந்து இறங்கியிருக்குது. ஸோ அதை முன்னிட்டு ஒரு சீரிஸ் இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆயிருக்குது. சரி, ஸ்டார்ட் ஆன விதத்தில் எப்படி இருக்குங்கிற மாதிரி இந்த 3த்தையும் முழுசாக பார்த்துருவோம். அண்ட் இதில் 2 வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, 1 மட்டும் கிடையாதுப்பா. அதையும் தமிழ் டப்பிங் விட்டால் நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அனிமி ரீகேப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், அனிமி சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் இதில் வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டக்கோபி ஒரிஜினல் சீன். இது தமிழ் டப்பிங்கில் கிடையாது. மொத்தமாகவே 5 எபிசோடு இப்போ வரைக்கும் வந்திருக்குது. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு மைண்ட் செட் ஆகிடுங்க, எப்பா இதை நான் ட்ரை பண்ணலாமா வேணாமா. ஏன்னா அவங்களே ஹெவியாக டிஸ்க்ளைமரை போட்டு, தம்பி பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் படிச்சுவிட்டு முடிவு எடுத்துக்கிட்டு உள்ளவா, அதுக்கப்புறம் இன்னும் டிப்ரெஷன் ஆகிட்டேன்னு சொல்லி என்ன குறை சொல்லாதுன்ற மாதிரி அவ்வளோ டிஸ்க்ளைமரை போட்டு தான் இந்த அனிமையை பார்க்க அவங்களே சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த அனிமி சைடில் மோட்டிவேஷனோ டிப்ரெஷனோ அதை பார்த்து முடிச்சா அப்படியே பல மடங்கு நமக்குள்ளே ஏற்றி விட்டுறோம். அந்த வகையில் இதில் வர கேரக்டரை பார்க்கும்போது அப்படி ஃபீல் ஆகும். அது எடுக்கிற முடிவுலாம் டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களை டிப்ரெஷன் ஆக்கி விட்டுரும். சரி, இந்த சீரிஸோடைய கதையிலனா ஹாப்பி பிளானட் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஏலியன் வரவும், அதான் பேர்லேயே அந்த ஹாப்பின்னு இருக்கிறதுனால நான் எல்லாரையும் ஹாப்பியாக பார்த்துக்கணும், சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துருக்கிறேன்ற மாதிரி அந்த ஏலியன் வந்து சேருது. அது இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிற பொண்ணு தான் ஷிசுகா. அந்த பொண்ணை ஏமா உன்னை சிரிக்க வச்சு நான் அழகாக பார்த்துக்க போகிறேன், ஏன்னா நான் ஹாப்பி பிளானட்லேருந்து வந்தவன்ற மாதிரி அது மட்டும்தான் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை தெரிஞ்சதுக்கப்புறம் அதுவே வந்து நூடுல்ஸ் ஆகி, என்னம்மா உன் வாழ்க்கையில் டிப்ரெஷன் மட்டும்தான் இருக்குதான்ற மாதிரி இப்போ இந்த ஏலியன் இது கூட ஃப்ரெண்ட் ஆகி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸ். உடனே நீங்களே முடிவு பண்ணிருப்பீங்க, ஓகே டிப்ரெஷனாக இருக்கிற பொண்ணை திருத்தி அதோட லைஃப் அப்படியே அழகாக மாற்ற போகுதுன்ற மாதிரி நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அடுத்தடுத்த எபிசோடுகளில் டேய் ஏன்டா இப்படி பயங்கரமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இன்னும் பல விஷயங்களை 5 எபிசோடில் பண்ணியிருக்கிறானுங்க. இதில் கேரக்டர்ஸை பொறுத்தவரை அந்த ஷிசுகா ஹீரோயின் கேரக்டர் சத்தியமாக அவங்க சிரிக்காமல் இருக்கும்போது பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி இங்கே ஃபீல் ஆகிடும். அதுவும் சில இடங்களில் சிரிக்கும் போது ஏய் என்னடா இது சைக்கோத்தனமாக ஃபீல் ஆகுதுங்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் இருக்கிறதுல இன்னசென்ட்டான கேரக்டர், அதுக்குன்னு தெரிஞ்சது சில விஷயங்கள் தான். அந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சதுனால அது சில இடங்களில் ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் ஏமா நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அண்ட் முக்கியமாக இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் அது அனுபவிக்கிற டார்ச்சர் தான் இதில் அதிகமாக காட்டுவாங்க. உடனே அந்த கேரக்டர் வில்லன், உடனே அந்த கேரக்டர் வில்லி இப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகாது. போக போக இன்னும் மற்ற கேரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சிங்கன்னா டேய் அந்த சுச்சுவேஷனில் தான் அப்படி தானே ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் சின்ன பசங்க அந்த சுச்சுவேஷனில் அப்படி தான்டா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேரக்டரையும் பார்த்து டிசைன் பண்ணிருப்பாங்க. இப்படி ஒருத்தரையும் அவங்க நிலமையிலேருந்து பார்க்கும்போது சரி வேறு வழி என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஃபீலை க்ரியேட் பண்ணுவாங்க. முக்கியமாக 4வது 5வது எபிசோடில் கொடுப்பானுங்க பாருங்கள் ட்விஸ்ட்டு, டேய் மனுஷ பதறுங்களே இல்லடான்ற மாதிரி எனக்கு 5வது எபிசோடெலாம் ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. அது வரைக்கும் நான் பார்த்த கேரக்டர்ஸு அப்புறம் தான் அந்த மைண்ட் செட்டை மொத்தமாக உடைக்கிற மாதிரியான வேலைகளை 5வது எபிசோடில் பண்ணியிருக்கிறானுங்க. டேய் இதெல்லாம் நீங்கள் நிறுத்தி நிதானமாக இன்னும் பல எபிசோடாக கூட போகக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட கண்டென்ட் இருக்குடா, அது ஏன்டா இப்படி 5 எபிசோடுக்குள்ளே நெருக்கிங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. தரமான ஒரு சீரீஸ் தான். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிப்ரெஷன் ஆக போகிறோமா இல்லை சமாளிச்சிருவோமாங்கிற மைண்ட் செட்டை தயார் செய்து கொண்டு போங்க. சரி, 2வது வந்து காச்சியா குட்டா. இது வந்து தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 3 எபிசோடு தான் வந்துருக்குது. ஃபஸ்ட் எபிசோட்லேயே ஓகே நம்ம ஹீரோ வந்து ஒரு KGF ஹீரோ மாதிரி டேய் மாத்த பேரி முடிச்சு கட்டுவோண்டா அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விட்டு அவரை தொபக்கட்டியும் தூக்கி போகிறதுலாம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸு ப்ளஸ் ஹீரோ அவருக்குள்ளே என்ன இருக்குது, அவருடைய பவர் அவர் ஃபீல் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒரு டீமாகவே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற அப்படி. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க இடத்த பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரிங்கிற மாதிரி இன்னும் பல விஷயங்கள் போகும். அண்ட் இதோடைய கதைன்னு பார்த்தாக்க நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கும் இந்த பக்கம் பணக்காரங்கிற இடத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸு. அங்கே பணக்காரங்க எப்பா இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு யூஸ் பண்ணக்கூடாது தூக்கி போடுற விஷயம், இங்கே இவங்களுக்கு டேய் இதெல்லாமாட தூக்கி போடுறீங்க அப்புறம் சண்டிக்கலாம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஏரியாவிலேயே எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம ஆள் அவங்க ஏரியாவுக்கே போயிட்டு சில பொருட்கள்லாம் தூக்கிட்டு வந்து வாங்க சார் வாங்கன்ற மாதிரி நீங்கள் கடை போட்டு விற்றுக்கிட்டு இருப்பார். இப்படி ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்க இப்படியாக இவரை எதிர்பாராத ஒரு சம்பவத்தில் இவரை ஃப்ரேம் பண்ணி போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுது, அதுக்கப்புறம் இவர் போகிற இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறது தான் மொத்த சீரிஸும். ஃபஸ்ட் எபிசோட் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் எபிசோடில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஓகே பக்காவாக செட் பண்ணி ஆரம்பிக்கிறீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. 3வது கொஞ்சம் ஃபன் கலந்த வைப்பில் தான் கூப்பிட்டு போனாங்க. அடுத்தடுத்த எபிசோடுகளில் பார்ப்போம். மொத்தமாக இந்த சீசன் 1 முடிக்கும் போது என்ன மாதிரி இவங்க கூப்பிட்டு போகிறாங்கன்றத பார்ப்போம். ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த ஹீரோவோட பவர்ன்ற மாதிரி காட்டின விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அண்ட் முக்கியமாக நான் தமிழ் டப்பிங்கில் தான் ட்ரை பண்ணேன். தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. சரி, 3வது அனிமி படத்துக்கு வருவோமா. லாஸ்ட் இன் ஸ்டார்லைட் அப்படிங்கிற கொரியன் படம்.
தமிழ் டப்பிங் எனக்கு உண்மையாகவே இந்த டீம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. வழக்கமாக தமிழ் டப்பிங்கில் 1008 குறை சொல்லுவாங்களே, டேய் அந்த சீரீஸ்க்கெல்லாம் இந்த தமிழ் டப்பிங்லாம் செட் ஆகுமா, ஒரிஜினலே பாருங்கடான்ற மாதிரி சண்டைக்கு வருவாங்க. அது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த டீம் இந்த படத்துக்கு நல்லாவே வேலையை பார்த்துருக்குறாங்க. இவங்க கிட்ட மற்ற படங்கள் இந்த யுவர் நேம், வெதரிங் வித் அதெல்லாம் இந்த டீம் கிட்ட கொடுங்கப்பா, நல்லா தமிழ் டப்பிங் பண்ணுவாங்கங்கிற மாதிரி எனக்கு இந்த படத்தில் ஃபீல் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயினுக்கு வந்து நான் மார்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கனவோடு இருக்கிறாங்க. அதுக்கான பல வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அவங்க போகிறாங்கன்னு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கான ஆசைங்கிறது பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது. இந்த பக்கம் ஹீரோ சைடு அவருக்கும் பெரிய கனவு இருந்துட்டு போட்டால் அதனால் என்ன பண்ணுற மாதிரி அதெல்லாம் ஓரங்கிட்டு சிம்பிளான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் மீட்டிங் நடக்க அவங்க எய்ம் என்ன ஆச்சு அதெல்லாம் தான் கதையே. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு அந்த 20-25 நிமிஷம் அந்த விஷுவலாக வேறு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் சில விஷயங்கள்லாம் என்னங்க டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த சீன்லாம் வச்சுருக்கீங்களா, எப்படி கதையை ஓட்டணுங்கிறதுனால இதெல்லாம் காமிச்சிருக்கீங்களான்னு மாதிரி தோணும். அந்த விஷயங்கள்லாம் கடைசி ஒரு 25 நிமிஷத்தில் மொத்தத்தையும் காட்டும் போது டேய் நல்லா இருக்குப்பா, விஷுவலாகவும் செம்மையாக இருக்குது. அதுக்கு நடுவில் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஃபீலான விஷயத்தெல்லாம் கடைசியில் கனெக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு அழகான ஃபீலிங் கொடுக்கும். அண்ட் முக்கியமாக ஹீரோயினுடைய கேரக்டர்ன்றது அவங்க ஏன் மார்ஸுக்கு போகணுங்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், அதை வச்சு கடைசியில் காட்டின விஷயங்கள்ன்ற மாதிரி அந்த ஏரியாவே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு என்னென்னா இந்த ஹீரோ கேரக்டருடைய ஆசையும் பெருசு தான். இவங்களோட ஏரியாங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக அங்கே போகிற அந்த மிஷன் ஏன் இவ்வளோ முக்கியம், அங்கே என்னெல்லாம் இவங்களுக்கு ஆகுதுங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஹீரோ சைடில் ரொம்ப பெரிய விஷயங்களை காட்டாமல் கொஞ்சம் அதை நார்மலாக டீல் பண்ண ஃபீல் தான். ஆனால் மற்றபடி அண்ட் ஹீரோனோட அப்பா கேரக்டராக இருக்கட்டும், அண்ட் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை அவர் தாங்கிறதா இருக்கட்டும், அவர் அவங்களை எப்படி பார்த்துக்கிறாருன்ற மாதிரி சில மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துலையும் கடைசியில் உங்களை என்னமா அந்த விஷுவல்ஸை காமிச்சு வச்சுருக்கிறாங்க பண்ணுற மாதிரியே அப்படியே வாய் பொழந்துட்டு பார்க்க வைக்கிற அந்த விஷுவல் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ ஓவரால் இதுவுமே ஒரு நல்ல படம். எனக்கு ஃபஸ்ட்டு சீரீஸு பயங்கர டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அது இல்லாமல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, டிப்ரெஷன்னு இப்படி எல்லா வகையான எமோஷனையும் தேவையான அளவு அள்ளி போட்டு ஒரு மாதிரி வழியை பண்ணி விட்டுருவாங்க. இது மொத்தமும் 5 எபிசோடில். அடுத்து 2வது இந்த கச்சியா குட்டா அது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸ்டார்ட் ஆன வகையில் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இந்த ஒரு படங்கிறது எப்பா நல்லா இருக்குதுப்பா, தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது, ப்ளஸ் படமாக விஷுவலாகவும் சூப்பராக இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் இந்த 3த்தையும் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சோடாபுடி அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.